எல்லாருக்கும் வணக்கம். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எனக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. நான் நிறைய படிச்சிருக்கேன், அதனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகத்தான் இன்னைக்கு இந்த சின்ன கதை. வாங்க கதையை கேட்க போகலாம். மகாகவி காளிதாசர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமஸ்கிருத மொழியில் சிறந்து விளங்கிய ஒரு இந்திய கவிஞர். அவர் ஒரு முறை வயல்வெளியில் நடந்து போயிட்டுருக்காரு. ரொம்ப தூரம் நடந்து போனதுனால ரொம்ப களைப்பாகவும் தாகமாகவும் இருந்தது. கொஞ்ச தூரத்திலேயே ஒரு கிராமத்து பொண்ணு தண்ணீர் எடுத்துகிட்டு வரதை பார்க்குறாரு. உடனே காளிதாசர் அந்த பொண்ணுக்கிட்ட போய், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நான் உங்களுக்கு தண்ணீர் தரேன், ஆனால் உங்களை பார்த்தா ஊருக்கு புதுசாக இருக்கீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். உடனே கவிஞருக்கு மனசில் தான் ஒரு பெரிய கவிஞர் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. ஆனால் அதை போய் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நான் ஒரு பயணி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, உலகத்திலேயே பயணிகள் அப்படின்னா 2 பேர் தான். ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன். இந்த 2 பேரும் தான் இரவும் பகலுமா உலகத்தில் பயணம் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. சரி, என்ன விருந்தினர் அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் அந்த பொண்ணு, உலகத்திலேயே விருந்தினர் அப்படின்னா 2 பேர் தான். ஒன்று செல்வம், மற்றொன்று இளமை. இந்த 2மே நம்ம வாழ்க்கையில் விருந்தினராக வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறா. கோபமடைந்த கவிஞர், சரி, நான் ஒரு பொறுமைசாலி என நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் அவள், பொறுமைசாலின்னா அதுக்கும் 2 பேர் இருக்காங்க. ஒன்று பூமி, மற்றொன்று மரம். எவ்வளவு மிதித்தாலும் தாங்கும் பூமி, யார் கல்லால் அடித்தாலும் பொறுத்து கொண்டு பழம் தரும் மரம் அப்படின்னு சொல்கிறா. எரிச்சல் அடைந்த காளிதாசரோ, நான் ஒரு பிடிவாதக்காரன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் அந்த பொண்ணு, உலகத்திலேயே பிடிவாதக்காரர்கள் 2 பேர் தான். ஒன்று முடி, மற்றொன்று நகம். 2மே எத்தனை முறை வேண்டாம் என வெட்டினாலும் பிடிவாதமாக வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. காளிதாசருக்கோ தாகம் அதிகமாக இருந்துச்சு. உன்கிட்ட போய் தாகத்துக்கு தண்ணீர் கேட்டேன் பாரு, நான் ஒரு முட்டாள் அப்படின்னு தனக்கு தானே மெதுவாக சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு அதுக்கும் விடுறதா இல்லை. இந்த உலகத்திலேயே முட்டாள்கள் அப்படின்னா 2 பேர் தான். ஒருவர் நாட்டை சரிவர ஆளத் தெரியாத மன்னர், மற்றவர் அவருக்கு துதிப்பாடும் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டதுமே கவிஞருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணோட காலில் விழுந்து கும்பிடுறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, மகனே எழுந்துரு அப்படின்னு சொல்லவும் கவிஞர் மலைத்து போகிறாரு. சாட்சாத் சரஸ்வதி தேவியே அவர் கண் முன்னாடி தோன்றவும் கை கூப்பி நிற்கிறாரு. காளிதாசா, எவர் ஒருவர் தன்னை மனிதன் அப்படின்னு நினைக்கிறாரோ அவர்தான் பிறவியின் உச்சத்தை அடைவாங்க. அதனால நீ எப்பொழுதும் மனிதனாகவே இரு அப்படின்னு சொல்லி தண்ணீர் கொடுத்து அவரோட கையில் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. காளிதாசர் மாதிரியே நாமளும், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் நிறைய படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அது ரொம்பவும் தப்பு. ஏன்னா கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. அதனால தான் எப்பொழுதும் நீயாகவே இரு. நாம் மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அப்போ நம்மளோட லைஃப்பை யார் தான் வாழ்கிறது? அதனால தான் எப்பொழுதும் நாமளாகவே இருக்கணும். மனிதன் மனிதனாக இருப்பது தான் எல்லாருக்குமே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.